ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சூப்பரான குர்தா செட்ஸ் ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவும் யூனிக்கா இருக்க மாதிரியான குர்தா செட்ஸ் ஹால். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி குர்தா செட் ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து துப்பட்டாவோட, இன்னொன்று வித்தவுட் துப்பட்டாவோட. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் வேர் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டியான, ஒரு பெஸ்ட்டான குர்தா செட், கம்ஃபர்டபுளான குர்தா செட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கன்டினியூ பண்ணுங்க. ஸோ டிசைன்ஸும் கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கண்டினியூ பண்ணுங்க. நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ் இல்லைனா எக்ஸ்க்ளூசிவான இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஜித்து சேனல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவுன் மாதிரி இல்லை குர்த்தா மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒயிட் லெகின் போட்டு ஒரு நார்மல் ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது ஒரு ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இதில் எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம்னா இந்த நெக்கு வந்து இன்னுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று தானே தவிர மற்றபடி வந்து இது பியோர் காட்டனில் இருக்குது. வேர் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து குர்த்தா செட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்னோட ஃபேவரட் குர்த்தா செட். இது வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். அவ்வளோ அழகான குர்த்தா செட். இதில் வந்து இண்டோயரா, லிபாஸ் இந்த மாதிரி மிக்சட் பிராண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இண்டோயராலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கிராண்டான குர்த்தா செட்லாம் ஒரு லாஸ்ட் இயர்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், எத்தனை வாட்டிக்கு யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். மிஷின் வாஷ் தான் இதுக்கும் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எத்னிக் வேரும் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவல் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சூப்பரான பேண்ட்டு. இதோட ஃபேப்ரிக் வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டரில் இந்த மாதிரி டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட யூனிக்னஸ். நான் காமிக்கிறேன். இந்த டாப்பில் வந்து பாருங்கள், கலருமே நல்லா யூனிக்காக இருக்குது. வித்தவுட் லைனிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டோயரா பிராண்டு. இங்கே பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பிரிண்ட்டு. அவ்வளோ பிரைட்டாக பளிச்சுன்னு போட்டிருக்கும் போதே அந்த ஃபீலும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நமக்கு யூனிக்காக தெரிகிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் வீடியோ சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஜம்கி ஒர்க்லாம் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு ஹெவினஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும், இது பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம ஏதாவது பிரிண்ட்ஸ் காசப்பட்டு எடுத்துருப்போம், அந்த பிரிண்ட்ஸ் தான் பெரிய இடைஞ்சலாக வந்து நிற்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கூலாக ஒரு மல்மல் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. பெருசாக இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. எல்லாமே இப்போ அமேசானில் போயிட்டு இருக்க சேலில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்கும். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இல்லைனா விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும் சில டைம். ஸோ அப்போ கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எத்னிக் செட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பாஸ்டல் கலரில் செட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இது வந்து ஒரு ஷைனிங்கான சில்க் ஃபேப்ரிக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே நான் டபுள் எக்ஸல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இதில் 3XL 4XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் டபுள் எக்ஸல் பண்ணியிருக்கேன். லைட்டாக லூஸாக தான் இருக்குது. எக்ஸலே ஓகேவாக தான் இருக்கும். பட் ரொம்ப டைட்டாக போட்டால் ப்ரீத் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் லூஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான பேஸ்டல் க்ரீனில் பேண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வித் லைனிங்கோட தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. பாட்டமில் வந்து இந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் எஸ் சைஸ் எம் சைஸ்லாம் இருந்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு கிளாஸி லுக் கொடுத்துச்சு. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில். அண்ட் சைட் பேக்கெட்டோட நீட்டாக இருந்தது. அண்ட் டாப் தான் இதில் ஹைலைட்டு. இதுவும் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான். இந்த தடவை நான் சூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் சூஸே பண்ணேன். ஸோ ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி லிட்டில் ஒரு யோக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சின்னதாக ஒரு பட்டன் டீட்டெயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்களா. ஃப்ரண்ட்டில் பாட்டமில் ஐயோ வேறு லெவலுங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது. அந்த பேஸ்டல் கலருக்கும் அந்த பிரிண்ட் அந்த எம்ப்ராய்டரி டிசைனுக்கும் ஒயிட் எம்ப்ராய்டரி டிசைனுக்கும் அவ்வளோ யூனிக்காக நீட்டாக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கிளாஸாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஐயோ பொட்டு இல்லையோ, அதான் ஏதோ ஒன்று மூஞ்சில் அசிங்கமாக இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன். பொட்டு இல்லை, எல்லாமே அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ அதான் ஐயோ பொட்டு இல்லாமல் இருந்திருக்கு. நான் கூட த்ரெட்டிங் பண்ணல. ஸோ அதுதான் ஏதோ மூஞ்சில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ட்ரெஸ் கழட்டி போடும்போது பொட்டு இங்கே விழுந்துருச்சு. பார்த்தா குறைக்கும் இங்கே வேறு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன கொப்பளம் வருது. ஐயோ அது வலி வேறு ரொம்ப தாங்க முடியல எனக்கு. அதனால் ஃபேஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி வந்து இந்த டாப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைனிங் தான். ஆனால் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நல்லா திக்காக சூப்பரான ஃபேப்ரிக் தான். வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சில ட்ரெஸ்லாம் வந்து என்ன தான் பார்க்குறக்கு அழகாக இருந்தாலும் போட்டிருக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நம்ம அழகாக கேரி பண்ணி காமிக்க முடியும். இல்லைனா ஒரு மாதிரி நம்மளோட அந்த அன்இசினஸ் வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டீசெண்டான ட்ரெஸ். இந்த ரேஞ்சில் இது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இது உண்மையாகவே பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க ட்ரெஸ்ஸு இதுவும்
இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக எம்ப்ராய்டரி ட்ரெஸ் தான். ஸோ இதுவும் வந்து சூப்பரான சாஃப்டான காட்டன். இது கிட்டத்தட்ட ஒரு மல்மல் காட்டன் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு நார்மலான ட்ரௌசர் பேண்ட்டு, வெயிஸ்ட் பேண்ட் வந்து பேக் சைடில் எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேண்ட்லாம் ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பிராண்டுக்கு போயிட்டோன்னா. ரீசன் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா சைஸ் வேறு சூஸ் பண்ணுறேன். அதனால் நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி கூட பார்த்தேன். இந்த மாதிரி நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நினச்சேன். பட் பிராண்டே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கும் போல். ஒரு டாப்பு பேண்ட் இருக்குது செட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் டாப்ஸ்க்கு வந்து சைஸ் நம்ம தனியாக சூஸ் பண்ணிக்கிறோம், பேண்ட்டுக்கு சைஸ் தனியாக சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டாப்புக்கு எஸ்னா நம்ம பேண்ட்டுக்கு வந்து எம்னு கூட சூஸ் பண்ணிக்கலாம். அது செம்மையாக இருக்குல்ல அது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான். எனக்குலாம் வந்து எப்போயுமே டாப்போட வந்து பாட்டம் இயர் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி கிளியாமல் இருக்கும் மெயினாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தேன். அதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு தெரில, பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் காலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதுவும் பியூரான சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டான காட்டன். சேம் இதுவுமே வந்து இந்த எம்ப்ராய்டரி தான், யூனிக்கான எம்ப்ராய்டரி டிசைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக இருக்க மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன், பட் நீட்டாக இருக்குது. அந்த ஒரு பீகாக் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபெதர் ஃபினிஷிங்கில் எனக்கு அப்படி தெரியுது. ஆனால் வந்து அது ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் சைடு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூக்கும் இதில் ஒரு லைட் ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூ ட்ரெஸ்ஸில் லைட் ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த யோக் பார்ட்டில் வந்து அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கா ஆஃபீஸ் வியர், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே வேணாலும் இதை போட்டு சுற்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வித்தவுட் துப்பட்டால தான் வருது. வர்த் த மணி. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்த மூணுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே வந்து 10 out of 10 தான் கொடுப்பேன் ரேட்டிங்கு. ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு செம்ம வர்த்துன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுவும் வந்து இந்த எம்ப்ராய்டரி டிசைன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஜம்கி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க த்ரெட்டில். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஃப்ளார் போட்டிருக்காங்களா, அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜம்கி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. குர்த்தாவில் வந்து இது அப்படியே ஒரு ஃப்ரண்ட்டில் அங்கங்கே வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. தெரியுதா ஒரு சைடாக. இது வந்து கேட்லாகில் பார்க்கும்போது இன்னும் நல்லா யூனிக்காக தெரிஞ்சுது. இதில் இப்போ கொஞ்சம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது போட்டிருக்கும் போது. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு 10க்கு ஒரு 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபேப்ரிக் வைஸே சொல்கிறேன். ஒரு ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பியோர் காட்டனும் இல்லை, பியோர் ரயோனும் இல்லை, மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சரி இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் ஏதாவது ஒன்று பியோராக குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வித் லைனிங்கோட வருது. டாப் வந்து நல்லா காஃப் லென்த்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் இது ஏற்கனவே இந்த டாப்பு பேண்ட்டு ஒரு மிக்சட் ஃபேப்ரிக். ஆனால் துப்பட்டா வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சிஃபானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பிடிக்கல. ஸோ நார்மலான பிளாக் பேண்ட்டு, அந்த எம்ப்ராய்டரி டச், அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. டாப்பு பேண்ட்டு ஓகே. இது துப்பட்டா வந்து அந்த ஃபேப்ரிக்கில் கொடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல. இருக்குது துப்பட்டா எல்லாமே இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குன்ற சொல்லணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி யூஸ்ஃபுல்லாக மீட் பண்ணுறேன். பாய்.